அதுதான் நான் கூட ஒரு நேர்காணல்ல சொன்னேன். பெரியார் குறித்து பேசுகிற தகுதியும், அருகதையும் சீமானுக்கு எந்த அளவுக்கு இல்லையோ, அதே மாரி விஜய்க்கும், திமுகவுக்கும் கூட பெரியார் குறித்து பேசுவதற்கான தகுதி இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தைய சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னா, இவர் வந்து பெரியார வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பெரியாரோட பார்க்கும்போது சீமானெல்லாம் வந்து அவர பத்தி பெரியார்ங்கிற வார்த்தையை உச்சரிக்க கூட ஒரு தகுதியற்ற ஒரு நபரா தான் நான் பார்க்கிறேன். விஜயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவராக வந்து நீங்க பெரியார வந்து முன்னிறுத்துனீங்க. இப்ப கூட என்ன தோணுதுன்னா, பெரியாரை தவிர்த்து விட்டு இங்க அரசியல் பண்ணோம்னா நம்ம போனியாக மாட்டோங்கிறதுனால, ஒரு ஓட்டுக்காக பெரியாரை இவர் பயன்படுத்தி இருப்பாரோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. பெரியாருடைய கொள்கையை ஏதாவது படிச்சிருப்பாரா? பெரியார் குறித்து இவருக்கு ஏதாவது தெரியுமாங்கிற கேள்விகள் எல்லாம் கூட இந்த நேரத்தில நமக்கு வர்றத தவிர்க்க முடியல. ஏன்னா, நீங்கள் பெரியார் குறித்து படித்திருந்தால், பெரியாரை பற்றி அறிந்திருந்தால், சீமான் இப்படி ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷம், அடுத்த 5வது நிமிடம் முதல் அடியே உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கணும். பாருங்க இந்த சம்பவம் நடந்து இத்தனை நாளாவது விஜயும் வாய தொறக்கல, புஷி ஆனந்தும் வாய தொறக்கல, தாவேகா கட்சியில் இருக்கிற ஒரு நண்டு சிண்டு கூட இத பத்தி பேசவே இல்ல.